சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. திமுகவின் அமைச்சர் பண்ணை வீட்டில் கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மூட்டை மூட்டையான பணம். அதாவது வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்பதில் ஸ்டாலின் உறுதியாக இருக்கிறார். இதனால் இந்த 4.5 ஆண்டு காலமாக ஊழல் செய்து சேர்த்து வச்ச பணம் அனைத்தும் முக்கியமான அமைச்சர் பண்ணை வீட்டில் இருப்பதாக அமலாக்கத்துறைக்கு தற்போது ரகசிய தகவல்கள் ஒன்று வந்தது. அது மட்டுமில்லாமல் வருகிற தேர்தலில் பணத்தை வாரி இறைத்து எலெக்ஷனில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதில் திமுக தற்போது குறியாக இருப்பதாகவும் சோசியல் மீடியாவில் வேகமாக செய்திகள் பரவி வருகின்றன. ஒரு பக்கம் திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவை விட்டு வெளியேறப் போவதாகவும் ஆட்சியில் தங்களுக்கு பங்கு வேண்டும், அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என கூறிக்கொண்டு வருகின்றது. தொடர்ந்து ஸ்டாலின் அவர்களோ யாருக்கும் ஆட்சியில் பங்கும் கிடையாது, அதிக தொகுதிகளும் ஒதுக்கப்பட முடியாது, ஏனென்றால் திமுக தனித்து 200 இடங்களில் போட்டி பெற்று வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என கூறிக்கொண்டு வருகிறார். தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ இம்முறை திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து ஆட்சி கட்டிலில் தாம் அமருவேன் என கூறி கொண்டு வருகிறார். ஆனால் ஊழலின் பிடியில் திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் சிக்கியுள்ளார்கள். அதன் விசாரணையாக தான் அமலாக்கத்துறை செய்த சோதனையின் மூலமாக அவர்களுக்கு மூட்டை மூட்டையாக பணம் முக்கிய அமைச்சர் வீட்டில் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலமோ தற்போது அஸ்தமனமாகிவிட்டது. மேலும் அனைத்து இடங்களிலும் காங்கிரஸ் கூட்டணி தோல்விதான் பெற்றுள்ளது. அதனால் காங்கிரசுக்கும் அதிக தொகுதிகளை ஒதுக்க முடியாது, துணை முதல்வர் பதவியும் தர முடியாது, அதிகாரத்தில் பங்கும் கொடுக்க முடியாது. காங்கிரஸ் கட்சி அழிவதற்கு முக்கிய காரணம் கலைஞர் தான் என செய்திகள் பரவியது. அது மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் இருந்தால் இருக்கட்டும், இல்லையென்றால் வெளியேறட்டும் என ஸ்டாலின் கூறிவிட்டாராம். எப்படியும் காங்கிரசுக்கு திமுகவை விட்டால் வேறு வழி கிடையாது, அதனால் கூட்டணியை விட்டு வெளியேற மாட்டார்கள் என்றுதான் ஸ்டாலின் இவ்வாறு செய்துள்ளார் என தற்போது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. மேலும் பணத்தை வாரி இறைத்து இம்முறை தேர்தலில் வெற்றி காண வேண்டும் என அனைத்து அமைச்சர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறதாம் திமுகவின் தலைமை. திமுகவின் தலைமை வலுவாக தற்போது ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து முயற்சிகள் செய்து வருகிறார். ஆனால் இந்த பணத்தின் மூலமாக திமுக அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டால் திமுகவின் நிலைமை என்ன ஆகும்?